வெல்கம் டு மோகனா ஃபேஷன் டிசைனர். இந்த வீடியோவில் ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரவுண்ட் நெக்கை கேன்வாஸில் வரைஞ்சி கட் பண்ணி மெயின் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை கேன்வாஸில் வரைஞ்சி லைனிங்கில் கேன்வாஸை வச்சு அதையும் அயன் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் பீஸில் லைனிங் பீஸை வச்சு அந்த டிசைன் மேலேயே ஸ்டிச் பண்ணலாம். கேன்வாஸில் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணும்போது நம்ம என்ன டிசைன் போடுறோமோ அந்த டிசைனை பார்த்து கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள். கொஞ்சம் ஏமாந்தாலும் டிசைன் மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள். எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு அந்த நெக் பீஸில் குட்டி குட்டியாக நாஞ்சி போட்டுக்கலாம். லைனிங் பீஸை அப்படியே உள்ளே திருப்பி அந்த டிசைனை ஃபுல்லாக வெளி வர்ற மாதிரி கையால் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு எட்ஜில் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டுட்டு ப்ளவுஸ் பீஸும் லைனிங் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ஸ்டிச்சிங் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணி சென்டரில் டாட் போட்டுக்கலாம். ஏற்கனவே அயன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரவுண்ட் பீஸை எடுத்துக்கலாம். எடுத்து லைனிங் கிளாத்தை வச்சு மேலே கேன்வாஸில் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். நெக் பீஸை கட் பண்ணி விட்டுட்டு குட்டி குட்டியாக நாஞ்சி போட்டுக்கலாம். கேன்வாஸை விட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் போதும். மீதி எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணி விட்டுக்கலாம். லைனிங் கிளாத்தை உள்ளே திருப்பிட்டு எட்ஜில் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாக படிமான தையல் போட்டுட்டு லைனிங் கிளாத்தை விட ஒரு 1/2 இன்ச் கிளாத் இருக்கிற மாதிரி விட்டுட்டு மீதி எல்லாமே கட் பண்ணிக்கலாம். அந்த 1/2 இன்ச் கிளாத்தை மடித்து அதை ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இந்த ரவுண்ட் பீஸில் நெக் பீஸை வச்சு ஈவனாக வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டு 3 பக்கமும் பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு நெக் பீஸும் ப்ளவுஸ் பீஸையும் சேர்ந்த மாதிரி அந்த டிசைன்லையே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்டிச்சிங் பண்ணினதுக்கப்புறமா ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் பார்க்குறக்கே சிம்பிளாக நீட்டாக அழகாக ஒரு டிசைன் நாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.